வசியம் செய்ய வர போறாங்க. இரண்டாம் அங்கத்தின் முதல் போட்டியாளர் பருத்தி வீரன் முத்தலகியாக வராங்க. இதோ பிருந்தா ரிஷிகுமார். வெயில படுத்துருக்க வீட்டுக்கு போ. அது பேசிட்டே இருந்தால வெயில் தெரியல. ஜோ தட்டு பாருங்களா, நில்லுங்க. இந்த மொட்டை வெயில நல்லா திருடி தின்னுட்டு என்னை கண்டுக்காம போறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அது ஒண்ணு இல்ல, அது சும்மா ஜாலிக்கு. ஒரு மாசமா உள்ளே முறையும் கிடந்தோம்ல, கையை கால ஆட்டி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. நீ அவன் சித்தப்பா மாதிரியா இருக்க? ஏதோ மீச வச்சு அண்டங்காக்கா மாதிரில இருக்க. சரி, அவன் கூட இருக்க, அவனுக்கு என்ன செஞ்சிருக்க? என்னைக்கா ஷேவ் பண்ணி விட்டுருக்கியா? நீ மட்டும் சண்டியார் மாதிரி மீச வச்சிருக்க. என்னைக்கா அவன் குளிக்க வச்சு பவுடர் தான் பூசி அழகு தான் பாத்திருக்கியா? என்னத்தை செஞ்ச நீ? அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு தரல. அப்படி என்னத்தை செஞ்சு கிழிச்ச? மிந்தி அவன் ஏன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான், இப்போ ஓன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். அவனை பாரு, ஓ மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு போட்டு லூசு மாதிரி திரிஞ்சிட்டு இருக்கிறத. உண்மையை சொன்னா அடிக்கிறத பாரு. வீரா விடுறா, அவ ஏதோ வேணையும் எல்லாம் பேசிருப்பா. அதுக்கு போய் கை நான் ட்ரெயினிங் வரேன். ஏன் எங்க போனாலும் ட்ரெயினிங் வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரோடு எல்லாம் போச்சு. அடா அடி, ஆசை ஆசை நீ பஞ்சு முட்டாய் வாங்கிட்டு வர. நான் குளிக்காம கொள்ளாம காத்துட்டு இருந்தல. உன்னை நான் பண்ண கேட்கலாம் வேணும்டா. அன்னைக்கு வாங்கிட்டு வரும் பார்த்தா அன்னைக்கு வாங்கிட்டு வரல, இன்னைக்கு வாங்கிட்டு வரும் பார்த்தா இன்னைக்கு வாங்கி என்ன தண்டை செய்யட்டும் சொல்லு. சொந்தமா செஞ்சு சாப்பிட்டுக்குவா. அப்ப நிக்கிறா, நான் கொடுக்க மாட்டேன். அப்படியே எங்கேயாச்சும் ஓடிடுவேன். போய் தொலைடி, நானும் நிம்மதியா இருப்பேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது மட்டும் வாங்கி கொடுத்தா ஏன் வாங்கி கொடுக்க மாட்டேன்? விவரம் தெரியாத வயசுல முட்டா போய் மாதிரி தொலைச்சி இன்னி படிக்க அனுபவிக்கிறேன். வேணா விட்டுற வேண்டியதானே? மறந்துட்டியாடா நீ? அன்று ஒரு நாள் இதே நிலவில் நீயும் நானும் ஒரே பஞ்சு முட்டை ஒன்னா பாசமா சாப்பிட்டோமே, மறந்துட்டியாடா நீ? சொல்லு. நீ பண்ணதுல பொறுத்துட்டே இருக்க முடியுமா? எங்க போனாலும் பின்னாடியே வந்து பாசம் காட்டுறான். நீ ஓடி ஓடி ஏமா பாசம் காட்டியோ? பெருசா வந்துட்டேன். போடா. நீ எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு 50 காசு கேட்டேன், பஞ்சு முட்டை தான் கேட்டேன். பஞ்சு முட்டைன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அது இல்ல நான் வாழ்க்கை கசக்குதுடா. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? ஏண்டா நீ குளிக்கவே மாட்டியாடா? உன் மேல இப்படி நாறுதேடா. பிருந்தா பிருந்தா பிரமாதமாக இருந்துச்சு. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா ஆக்டிங்ல? இல்லை சார், இது இந்த வானவேல் சூப்பர் ஸ்டார் மூலமா தான் அதை கற்றுக்கிட்டேன். ஓ, நல்லா நீங்கள் பயிற்சி எடுத்துருக்கீங்க, நல்லா தெரியுது. ஆனால் காஸ்டியூம் தான் கொஞ்சம் இந்த ஆர்கிட்டுக்கு சரியான காஸ்டியூமான்ற ஒரு சந்தேகமாக இருக்குது எனக்கு. மற்றபடி எல்லாம் வெற்றிகரமாக